நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். IRBN போலீசில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கபடி போட்டி பரிசீலிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுவை IRBN போலீஸ் கபடி அணி சார்பில் முதலாம் ஆண்டு கபடி போட்டி கோரிமேடு காவலர் மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. 50 அணிகள் பங்கேற்ற போட்டியில் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா IG ரன்வீர் சிங் கிருஷ்ணயா தலைமையில் நடைபெற்றது. DIG சுக்லா, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் நடந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், புதுவை போலீசார் கபடி மட்டுமின்றி அனைத்து விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகளை குவிக்க வேண்டும் என்றும், காவல்துறையில் திறமையும் தகுதியும் வாய்ந்த இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஊர்காவல் படை மற்றும் IRBN போலீஸ் பிரிவில் காலியாக உள்ள 600 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் பேசினார். விழாவில் முதுநிலை கண்காணிப்பாளர்கள் பைரன் சிங் குர்ஜார், சஞ்சீவ், பர்வேஸ் அகமது, துணை கமாண்டன்ட் விஜயகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஸ்மார்ட் கார்டு மற்றும் ஆதார் அடையாள அட்டைக்கு பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் முகமது மன்சூர் கூறுகையில், ரேஷன் கார்டுகளை ஸ்மார்ட் கார்டுகளாக பதியவும் ஆதார் எண் பதியவும் கடந்த 2011 ஜனவரி முதல் அனைத்து தொகுதியிலும் முகாம்கள் அமைத்து தனிநபரின் கைவிரல் ரேகைகள், கண்விழிகள், முகத்தோற்றத்தை பதிவு செய்து ஆதார் எண் வீடுகளுக்கு தபாலில் அனுப்பப்பட்டு வருகிறது என்று கூறினார். இதில் விடுபட்டவர்கள் பதிய 7 இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கடைசி வாய்ப்பு என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் பலர் பதியாமல் உள்ளதால் அனைத்து மக்களுக்கும் புதிய வாய்ப்பளிக்கும் வகையில் கால அவகாசம் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் ஆதார் எண் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தனிநபர் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதால் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் நிரந்தரமாக ஒரு சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு விவரங்கள் பதிவு செய்யப்படும் என்றார். புதுவையில் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் ராஜவேலு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நமது நாட்டின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் கல்வி மற்றும் மருத்துவத்துறையின் கேந்திரமாகவும் விளங்கும் புதுவையில் ஜிப்மர் மருத்துவமனை பொதுமக்களுக்கு மிக சிறந்த மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது என்று கூறினார். அதன் ஒரு அங்கமாக உலக புகழ் வாய்ந்த மருத்துவரும் இந்திய அவசர சிகிச்சை மருத்துவத்தின் அமெரிக்க கல்வி நிறுவன தலைவருமான பங்கஜ் அரோராவை ஜிப்மர் மருத்துவமனை புதுவைக்கு வரவழைத்திருப்பது பாராட்டத்தக்க முயற்சி என்று கூறினார். மேலும் இதனால் தற்போது ஜிப்மரில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மருத்துவ சிகிச்சையை கொண்டு பன்னாட்டு கவனத்தை ஈர்த்து வெளிநாட்டிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு சேவையாற்றுவதன் மூலம் புதுவையில் மருத்துவ சுற்றுலாவை ஒரு அங்கமாக்க முடியும் என்று தான் நம்புவதாக தெரிவித்தார். இதனால் உலகின் பல பகுதிகளில் உள்ள நோயாளிகளுக்கு குறைந்த செலவில் மருத்துவ சிகிச்சை பெற மருத்துவ சுற்றுலா வழிவகை செய்யும் என்றும், மேலும் புதுவை மருத்துவ கேந்திரமாக உள்ளதாலும் தங்குவதற்கு அமைதியான சூழ்நிலையில் குறைந்த கட்டணத்தில் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஹோட்டல்கள் அதிக அளவில் உள்ளதாலும் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த முடியும் என்பதில் ஐயமில்லை என்று தெரிவித்த அவர், ஜிப்மர், இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, அரவிந்தர் கண் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிறந்த மருத்துவ சேவைகள் வழங்கப்படுதல், புதுவையின் ஆன்மீக ஆற்றல் மற்றும் அமைதியான சூழ்நிலையில் மருத்துவ சிகிச்சை பெறுவது நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமையும். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சர்வதேச தரத்தில் மருத்துவ சுற்றுலாவைக்கென்று சிறப்பு மருத்துவர்களை கொண்ட ஒரு பிரிவு உருவாக்க முடியும் என்றும் கூறினார். முழுவதும் பெண்களால் இயக்கப்படும் பெண்கள் வங்கி இந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், முழுவதும் பெண்களால் மட்டுமே இயக்கப்படும், பெண்களுக்கு மட்டுமே கடனுதவி வழங்கும் பெண்கள் வங்கி துவக்கப்பட வேண்டும் என்பது தனது நீண்ட கால எண்ணம் என்று கூறினார். வங்கியின் அமைப்பு, செயல்முறைகள் போன்ற ப்ளூ பிரிண்ட் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அனைத்து பணிகளும் முடிந்து இந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பெண்கள் வங்கி செயல்படும் என்று தெரிவித்த அவர், நாட்டின் 6 முக்கிய இடங்களில் முதற்கட்டமாக துவக்கப்படும் இந்த வங்கிகளில் பெண்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும், இருப்பினும் ஆண் பெண் இருபாலரும் வங்கி கணக்கு துவக்கிக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக இந்த பெண்கள் வங்கிக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், பட்ஜெட் தயாரிப்பின் போது தனது கைகள் கட்டப்படவில்லை என்றும், பொருளாதார சூழ்நிலைதான் கைகள் கட்டப்பட்டது போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும்,
காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான மசோதாக்கள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் மத்திய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் கூறினார். புதுவை அரசு மகளிர் மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சிய போக்கினால் பிரசவகால உயிரிழப்பு என்பது தொடர்கதையாகி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவையில் தற்போதைய ஆட்சியில் பெண்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், முருங்கப்பாக்கம் மூகாம்பிகை நகரில் வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண்ணிடம் மர்ம நபர்கள் தங்க தாலி சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். கடந்த 2 மாதங்களில் மட்டும் புதுவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 18க்கும் மேற்பட்ட கொள்ளைகள், 10க்கும் மேற்பட்ட வழிப்பறிகள் நடந்துள்ளது என்றும், அது மட்டுமின்றி எல்லைப்பிள்ளை சாவடி அரசு மகளிர் மருத்துவமனைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்த நெட்டப்பாக்கம் மொலப்பாக்கத்தைச் சேர்ந்த யமுனா என்ற பெண்மணியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாத்திரைகளை வழங்கி 4 நாட்களுக்கு பிறகு வருமாறு கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். ஆனால் அவர் வீட்டுக்கு சென்றவுடன் அவரது உடல்நிலை மோசமாகி 108 ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்தார். அவரது குழந்தையும் பலியாகியுள்ளது. அரசு மருத்துவமனையை நம்பி வரும் ஏழை எளிய மக்களின் பிரசவ கால உயிரிழப்பு என்பதும், உறவினர்கள் முற்றுகையிட்டு போராடுவதும் இங்கு தொடர்கதையாகி வருகிறது என்றும், எனவே பெண்களின் உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய சுகாதாரத்துறை, காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதல்வர் ரங்கசாமி இப்பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஏ வி வீரராகவன் வலியுறுத்தியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில அமைப்பாளர் திரு எஸ் சுப்பிரமணியன் பரிசுகளை வழங்கினார். புதுவை மாநில உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, இளைஞர் எழுச்சி நாள் விழா மற்றும் கபடி போட்டி பரிசளிப்பு விழா அரும்பார்த்தபுரம் உழவர் சந்தையில் நடைபெற்றது. தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு வட்டச் செயலாளர் எம்எல், கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகிக்க மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி வாழ்த்துரை வழங்கினார். மாநில அமைப்பாளர் ஏ சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். தொகுதி அவைத் தலைவர் குரல், தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவையில் சுய உதவிக் குழுக்கள், கைவினை கலைஞர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான பயிற்சி முகாம் துவக்க விழாவில் கலெக்டர் தீபக்குமார் பங்கேற்று பயிற்சியை துவக்கி வைத்தார். புதுவையில் தேசிய மைக்ரோ நிறுவனம், ஹைதராபாத் கிளை, கைவினைத்துறை, டெல்லி இந்திய ஜவுளி அமைச்சகம் ஆகியவை சார்பில் சுய உதவிக் குழுக்கள், கைவினை கலைஞர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு 5 நாள் பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட கலெக்டர் தீபக்குமார் பங்கேற்று பயிற்சியினை துவக்கி வைத்தார். சுய உதவிக் குழு பற்றிய வரலாறு மற்றும் அமைப்புகள், கைவினைத்துறையின் திட்டங்கள் மற்றும் சலுகைகள், வங்கிகளில் உள்ள சலுகைகள், நிதி மேலாண்மை, கலைக்குழு பயிற்சி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்ட முகாமில் உதவி இயக்குநர் ராமமூர்த்தி, நபார்டு வங்கி உதவி பொது மேலாளர் ஸ்ரீபாரதி கல்குவி, இந்தியன் வங்கி பரமேஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை மரப்பாலம் சந்திப்பில் புதிய பாலம் கட்டும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் மரப்பாலம் சந்திப்பில் பிரெஞ்சு ஆட்சியில் கட்டப்பட்ட பழைய பாலம் பழுதடைந்ததால் அதனை இடித்துவிட்டு புதிய தரைப்பாலம் அமைக்க 36,41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசிடம் அனுமதி பெற்று அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். இந்த பாலத்தால் இரு வழியில் போக்குவரத்து மேம்படுத்தப்படும் மற்றும் இந்திய சாலைகள் கழகத்தின் வழிமுறைகளை பயன்படுத்தி கட்டப்பட உள்ள இப்பாலம் ஓராண்டுக்குள் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், சுதேசி பாரதி பஞ்சாலை தலைவர் பாஸ்கர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகரன் மற்றும் பொறியாளர்கள், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மரப்பாலமானது பழமையான ஒரு பாலம். பிரெஞ்சு அரசால் அப்பொழுது கட்டப்பட்ட ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு பாலம். இந்த பாலம் விரிவுபடுத்த வேண்டும் என்று 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு முதலில் ஒரு பிரிவு பாலம் கட்டப்பட்டு விட்டது. இன்னொரு பிரிவு இப்பொழுது பூமி பூஜை போடப்பட்டிருக்கின்றது. இதனுடைய மதிப்பீடு 3,41,00,000. இந்த பாலம் மிகவும் அவசியமாக உடனடியாக கட்டப்பட வேண்டிய ஒரு பாலம். மிகவும் பழமையான ஒரு பாலத்தை எடுத்துவிட்டு நாம் புதிய பாலத்தை இப்பொழுது கட்ட இருக்கின்றோம். இந்த பணி நம்முடைய பொதுப்பணித்துறையால் செய்து முடிக்க இருக்கின்றது. அதனால் இந்த
பூமி பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இப்படியே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் 15ஆம் தேதி மின் உற்பத்தி துவங்கும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கசிவு ஏற்பட்டு கதிர்வீச்சு அபாயம் ஏற்பட்டதாக இலங்கை அரசு கூறியிருப்பது முற்றிலும் தவறானது. கூடங்குளம் அணு உலைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்து 100% முழு பாதுகாப்பாக உள்ளது என்று உறுதி அளித்துள்ளனர் என்றும், எனவே தற்போது கூடங்குளம் அணு உலையில் சோதனை ஓட்டம் நடக்கிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் 15 அல்லது 16இல் மின் உற்பத்தி துவங்கும் என்று தெரிவித்த அவர், இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரை அங்குள்ள தமிழர்களின் நலன் மேல் காங்கிரஸ் கட்சி மிகுந்த அக்கறை காட்டி வருகிறது என்றும், கடந்த முறை இலங்கைக்கு எதிராக தீர்மானம் வந்தபொழுது அதனை ஆதரித்து இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்தது போன்று இப்போதும் இலங்கை தமிழர்களின் நலனில் மத்திய அரசுக்கு மிகுந்த அக்கறை உள்ளது என்றார். புதுவை சுதேசி பஞ்சாலை எதிரே ராஜபக்சேவுக்கு தண்டனை வழங்க கோரி மக்கள் நலவாழ்வு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈழத்தமிழர் படுகொலையை கண்டித்து ஜெனீவா மனித உரிமை மன்றத்தின் முன்பு அறப்போராட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு புதுவையில் சுதேசி பஞ்சாலை அருகில் மக்கள் நல்வாழ்வு இயக்கம் சார்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் ஃபார்வர்ட் பிளாக் பொதுச் செயலாளர் முத்து, தமிழக வாழ்வுரிமை கட்சி அமைப்பாளர் ஸ்ரீதர், திராவிடர் விடுதலைக் கழக லோகு ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் தேசிய இயக்க அழகிரி, பெற்றோர் மாணவர் சங்க நாராயணசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கையில் கருப்பு கொடி ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராகவும் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவித்து சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.